கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் லெந்து காலத்தின் 4வது நாள், மேலும் அகில உலக பெண்கள் தினமாக ஆசரிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே குமரி பேராயத்தின் பெண்கள் சங்கத்தின் சார்பிலே அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நாம் தியானம் செய்வதற்காக பேராயமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு தியாக அன்பு. இதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும். தியாக அன்பு என்பதை நாம் சிந்திக்கும் போது நம் கண்முன் வருபவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பின் முதல் நிலை, அவர் விண்ணுலக வாழ்வை துறந்து, அதாவது தன்னுடைய சுய நலத்தை அவர் துறந்து தியாகம் செய்து பாவிகளாகிய நம்மை மீட்கும்படியாக மனுவாக இப்புவியில் பிறந்தது. இரண்டாவது, அவர் தம்முடைய இரத்தம் முழுவதையும் சிலுவையிலே நமக்காக சிந்தி தன்னையே தியாக பலியாக கொடுத்தது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பின் உச்சநிலை, அவரை விசுவாசிக்கின்றவர்கள் யாராயிருந்தாலும் அத்தனை பேர்களும் அவரோடு சேர்ந்து வாழ்கின்ற உன்னதமான நித்திய வாழ்வை வாக்களித்திருப்பது ஆகும். கடவுளின் அன்பு பாரபட்சமற்றது. பெண்கள் தினத்தில் தியாக அன்பை நாம் தியானிக்கும் போது நம் எண்ணங்களில் வருபவர்கள் நம்முடைய தாய்மார்கள்தான். பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, முன்னேற்றத்திற்காக தன்னலமில்லாமல் அவர்கள் துன்பங்களை, கடினங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள். அவ்விதமான தாய்மார்களின் தியாக அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது. மேலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் மரி அன்னையின் தியாகத்தினை என்னவென்று சொல்லுவது? பரிசுத்தம், அன்பு, தாழ்மை, பொறுமை என்பவைகளின் இலக்கணமாக திகழ்ந்த மரியாள் தன் வாலிப பருவத்தில் தன்னையே ஆண்டவருக்காக தியாகம் செய்தாள். காபிரியேல் தூதன் அவள் முன் தோன்றி, கன்னியாகிய நீ கர்ப்பவதியாக இருக்கின்றாய், உன்னிடத்திலிருந்து இயேசுநாதர் பிறப்பார் என்று சொன்னபோது அவள் தன்னுடைய ஆசைகளை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் தியாகம் செய்து நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன அந்த காரியம் எத்தனை தியாகமான காரியம்! அதனால் உலக இரட்சகராகிய இயேசுநாதர் அவள் கருவில் தோன்றி, அவள் மடியில் வளர்ந்து, அவளால் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டார். அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. பெண்கள் தினமான இன்று பெண்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பினை தியாகத்தோடு செயல்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறார்கள். அது என்னவென்றால் தலைமுறைகளை தோன்ற செய்கின்ற பொறுப்பு. இது ஆண்டவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு. ஒவ்வொரு பெண்ணும் தன் பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலம் பரிசுத்தமான பண்புகள் நிறைந்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். புனித மரியன்னை ஈண்டெடுத்த புனிதராம் இயேசு கிறிஸ்து இன்னொரு முறை இந்த உலகத்தில் பிறக்கப் போவது இல்லை. ஆனால் தலைமுறையாக பரிசுத்த வாழ்வு வாழ்கின்ற ஒவ்வொருவரின் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைப்படும், மாட்சிமை அடையும், புகழ்ச்சி பெறும். அவ்விதமான காரியங்கள் நம் தலைமுறைகளிலே தோன்ற ஆண்டவர் பெண்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் தியாக அன்பினை வழங்குவாராக. அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளாமல் தேவ கிருபையை நாம் பற்றி கொள்ளுவோமாக. ஒவ்வொரு பெண்ணும் வீட்டின் விளக்காக சித்தரிக்கப்படுகின்றாள், போற்றப்படுகின்றாள். விளக்கு ஒளி வீசுவதினால் இருள் அகன்று போகின்றது. ஒளி வீசும் விளக்கு எரியும் போது அது தன்னிடத்தில் உள்ள எண்ணெயை குறைத்து கொள்ளுகிறது.
அதன் திரி எரிந்து சாம்பலாகின்றது. அதாவது ஒளி கொடுக்க விளக்கு தன்னையே தியாகம் செய்கின்றது. ஆண்டவராகிய இயேசுநாதர் நம்மை பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார். இந்த லெந்து காலத்தில் தியாக அன்பில் நாம் பெருக, விளக்காக திகழ, இலங்கி பிரகாசிக்க 3 காரியங்களை நாம் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகின்றோம். முதலாவது, நமது தன்னல போக்குகளை தியாகம் செய்வது. அதாவது தன்னலமான சுயநலமான நமது எண்ணங்கள், நமது பேச்சுக்கள், நமது செயல்கள் ஆகியவைகளை விட்டுவிட்டு பிறர் நலம் பேணுவது. இரண்டாவதாக, நமது சொந்த ஆசைகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். நமது ஆசைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகியவைகளை ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டதாக அமைய நாம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆசைகளை, விருப்பங்களை ஆண்டவரிடம் சொல்லி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது, பிறர் மீதான வெறுப்புகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். வெறுப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் பகையை உண்டாக்குகின்றன. பகை ஏற்படும் போது சமாதானம் இல்லாதபடி பிரச்சனையான காரியங்கள் எழுகின்றன. அந்த சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய கோபங்களை, நம்முடைய வெறுப்புகளை நாம் தியாகம் செய்வது அவசியமாக காணப்படுகின்றது. சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் வாழ எதிர்பார்க்கப்படுகின்றோம். சுருங்க சொன்னால், நாம் நம்முடைய சுயநலத்தை, சொந்த விருப்பங்களை, சொந்த வெறுப்புகளை நாம் தியாகம் செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றோம். இவைகளை நாம் நம்முடைய சுய பலத்தினாலே அல்லது நம்முடைய சுய முயற்சியினாலே விட்டுவிடுவதோ தியாகம் செய்வதோ இயலாத காரியம். நம்மில் வாழும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலினால் மட்டுமே நாம் இவைகளை தவிர்க்க முடியும், இவைகளை நாம் தியாகம் செய்ய முடியும். ஆகவே கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த லெந்து நாட்களிலே நாம் முதலாவதாக நம்முடைய குறைகளை உணரத்தக்கதாக வேத வசனங்கள் நம்மோடு பேசும்படியாக வேதத்தை தியானிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அதிக நேரங்களை செலவு செய்து ஆண்டவரிடத்தில் நாம் விட்டுவிட வேண்டியவைகளை கேட்டு அவருக்கு சித்தமானவைகளை செய்ய நாம் முற்படுவோம். ஆண்டவருடைய நீங்காத அருளும் ஆசியும் எப்பொழுதும் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தட்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஜெபம் செய்வோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வருடத்தின் தவ காலத்தின் 4வது நாளை காண நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றீர். உம்முடைய தியாக அன்பை நாங்கள் தியானிக்கும் ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த தியானத்தின்படி நாங்கள் ஆண்டவரே தியாக அன்பிலே வளர பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட்டு உம்முடைய கிருபைகளை பற்றி கொண்டு தியாக அன்பிலே இன்னமும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கல்வாரி காட்சியை கண்டோ கல் நெஞ்சம் கரைந்திடாதோ, பாவமற்ற பரிசுத்தர் பட்ட பாடுகள் எண்ணி உருகிடாதோ.
கூடும் கொல்கதா மலை மேட்டில் கோரப்பாடுகள் சகித்தார். பாரச்சிலுவை தோளில் சுமந்து தள்ளாடியே ஏறுகின்றார். திவ்யநேசர் எடுத்திட்ட கோலோ எண்ணியே மனம் உருகிடாயோ. திவ்யநேசர் எடுத்திட்ட கோலோ எண்ணியே மனம் உருகிடாதோ. கல்வாரி காட்சியை கண்டு கல் நெஞ்சம் கரைந்திடாதோ. பாவமற்ற பரிசுத்தர் பட்ட பாடுகள் எண்ணி உருகிடாதோ. கை கால்கள் ஆணிகள் பாய திருரத்தம் வழிந்தோடுதே. முட்கிரீடம் தலையில் குத்த வேதனையால் வாடுகின்றார். திவ்யநேச படும் வேதனையை எண்ணியே மனம் கரைந்திடாதோ. திவ்யநேச படும் வேதனையை எண்ணியே மனம் கரைந்திடாதோ. கல்வாரி காட்சியை கண்டோ கல் நெஞ்சம் கரைந்திடாதோ. பாவமற்ற பரிசுத்தப்பட்ட பாடுகள் எண்ணி உருகிடாதோ. கல்வாரி காட்சியை கண்டோ கல் நெஞ்சம் கரைந்திடாதோ. பாவமற்ற பரிசுத்தப்பட்ட பாடுகள் எண்ணி உருகிடாதோ. பாடுகள் எண்ணி உருகிடாதோ. பாடுகள் எண்ணி